வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே நேற்றைய தினத்திலே எப்பொழுது காரியங்கள் வாய்க்கும் என்ற தலைப்பிலே கடவுளை விட்டு நாம் பின்வாங்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை அனுகூலமாக நமக்கு செய்வார் என்று தியானித்தோம். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜா தன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை சார்ந்திருந்தார் என வாசிக்கின்றோம். ஆம், நம் வாழ்வின் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரையே சார்ந்திருக்கும் பொழுது நம் வாழ்வின் காரியங்களை நமக்கு அனுகூலமாக மாற்றித் தருவார். நம்முடைய பலனை நம்புவது தவறல்ல. நம் பலனையே, நம் அனுபவங்களேயே, நம் திறமைகளேயே எப்போதும் சார்ந்திருக்கக்கூடாது. எல்லாமே அவர் கொடுத்தது. ஆண்டவரே, இந்த காரியம், இந்த பிரயாசம், இந்த பிரச்சனை எனக்கு பழகின ஒன்றாக இருந்தாலும் இப்பொழுதும் உம்மை நான் நம்புகிறேன். இப்பொழுதும் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன். புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை தாரும். எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பலத்தோடு சந்திப்பதே அவரை சார்ந்திருப்பதின் அர்த்தமாகும். சில சங்கீதங்கள் உணர்த்தும் வசனங்களை கவனியுங்கள். 44ஆம் சங்கீதம் 6வது வசனம், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அதாவது என்னுடைய பலனை நான் நம்பேன். 146ஆம் சங்கீதம் 3வது வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். 73ஆம் சங்கீதம் 28வது வசனம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த எனக்கோ என்பதனுடைய அர்த்தம் என்ன? பல ஏதுக்கள், பல திறமைகள் எனக்கு இருந்தாலும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதைத்தான் நான் மேன்மையாக நினைக்கின்றேன். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் தோளில் உரிமையோடு நம்பிக்கையோடு சாய்ந்து கொள்வதைப் போல, ஆண்டவரே, உம்மில் சாய்ந்து கொள்ளுகிறேன், சார்ந்து கொள்ளுகிறேன், என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, நம் பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய பலனை நம்பி அவரிடத்தில் வருவதே அவரை சார்ந்து கொள்ளுதல் ஆகும். நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவரை சார்ந்து கொள்வோம். சுய பலனை நம்பாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். நம் எல்லா காரியங்களையும் கண்டிப்பாக நமக்கு அனுகூலமாக மாற்றி தருவார். அவரை சார்ந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் உம்மை நம்புகிறேன், உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று ஒத்துக்கொள்வதாகும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். நாளையும் இந்த வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.